வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு யாருக்கு பெரிய யோகம் அடிக்கும்? திருமணத்துக்கு பிறகு யாருடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு மேம்படும்? அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். திருமண கன்சல்டேஷன் பண்றவங்களும் சரி, இல்ல திருமண பொருத்தம் பார்க்குறவங்களும் சரி, இந்த கேள்விய கேட்காம விட்டதே கிடையாது. திருமணத்துக்கு பிறகு நான் நல்லா இருப்பேனா? என்னோட ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் சொல்லிரும், அவர் லைஃப்ல பெரிய பணம் பண்ணுவாரா, மாட்டாராங்கிறது. அதேபோல 2 ஜாதகத்தோட கூட்டு விளைவு இருக்குல்ல, ஆணும், பெண்ணும் அவங்க 2 ஜாதகத்துடைய கூட்டு விளைவும் இருக்குல்ல, அதுவுமே ஒரு யோகத்தை குடுக்கும். ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தா, அவர் பெரிய பணம் பண்ணுவாருங்கிறத பார்த்துடலாம். முதல் காம்போ, பெஸ்ட் காம்போ என்ன அப்படின்னா, சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது. சேர்ந்து இருந்தாலும் ஓகே, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் ஓகே. டிகிரி வைஸ் க்ளோஸா இருக்கணும். ஏன் சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது அப்படின்னா, சனி ஒருத்தருடைய ப்ரொஃபஷனல் லைஃபை குறிக்கும். உங்க தொழில சனி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே போல சுக்கிரன் லக்ஸூரியஸ் லைஃபை ரெப்ரசென்ட் பண்ணுது. சுக வாழ்வு. ஸோ இந்த லக்ஸூரியஸ் லைஃபை குறிக்கிற சுக்கிரனும், ப்ரொஃபஷனல் லைஃபை குறிக்கிற சனியும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் கடும் உழைப்பாளியா இருப்பாங்க. நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய பணம் பண்ணாம ஓயவே மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ட்ரிவனா இருக்கும். நம்ம லைஃப் எய்ம் என்ன, நம்ம எதுல சாதிக்க முடியும் அப்படிங்கலாம் ரொம்ப ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலயே ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. உடனே அது சார்ந்த உழைப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது சார்ந்த ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல டெஃபினட்டா பெரிய பணம் பண்ணிடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ். பில்கேட்ஸோட ஜாதகத்தில் அவர் மிதுன லக்னக்காரரு. அவருக்கு 5ஆம் வீட்ல துலாம் வீட்ல சுக்கிரனும் சனியும் இருக்கும். ஸோ துலாம் சுக்கிரனுடைய சொந்த வீடு. அங்க சனி உச்சம் வரை அடைகிறாரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். அவர் சுக்கிர தசை வந்தோடனே அவர் மைக்ரோசாஃப்ட் திறந்தாரு. பெரும் பணக்காரர் ஆயிட்டாரு. ஸோ யாருக்கெல்லாம் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கோ, அவங்க டெஃபினட்டா லைஃப்ல பெரிய பணம் பண்ணுவாங்க. சுக்கிர புத்தியில பண்ணுவாங்க, இல்ல சுக்கிர தசையில பண்ணுவாங்க, சனி புத்தியில பண்ணுவாங்க, இல்ல சனி தசையில பண்ணுவாங்க, இல்ல மற்ற கிரகங்களோட தசாலையும் பண்ணுவாங்க. அவங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி, என்ன ராசியா இருந்தாலும் சரி, எந்த தசா நடந்தாலும் சரி, டெஃபினட்டா ஒரு டைம் ஃபேஸ்ல அவங்க டெஃபினட்டா பெரிய பணம் பண்ணுவாங்க. அடுத்த காம்போ என்ன அப்படின்னா, இந்த சனி சுக்கிரன் பார்த்தாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி, இதோட குருவும் இன்வால்வ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இன்னொரு சூப்பர் காம்போ. டெஃபினட்டா பெரிய பணம் கொடுக்கக்கூடிய காம்போ. ஏன் அப்படின்னா, குரு தான் இருக்கிற லார்ஜஸ்ட் பிளானட். குரு எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் குருவுடைய காரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேன்சர் செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் குரு தான். ஸோ குரு இந்த பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்களான சனி சுக்கிரன் சேர்க்கையோட சேர்ந்து இருந்துச்சு, இல்லை பார்த்துச்சு அப்படின்னா, அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ தே வில் மேக் பிக் பிக் மணி. இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட இப்போ 3வது காம்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருப்பது. ஏன் 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டையும் சேர்ந்திருப்பது அப்படின்னா, 2ஆம் வீட்டு தான் உங்களுடைய பொசிஷன்ஸ் குறிக்கும். இந்த பிறவியில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு அப்படிங்கிறது 2ஆம் வீடு தான் குறிக்கும். உங்களுடைய செல்வங்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது 2ஆம் வீடு தான் குறிக்கும். ஸோ இதோட 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். ஹவு மச் இன்கம் யூ மேக். நீங்க எவ்வளோ சம்பளம் சம்பாதிப்பீங்க, எவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் 11ஆம் வீடு தான். ஸோ இந்த 11ஆம் வீடும் 2ஆம் வீடும் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு அவங்க லைஃப்ல பெரிய செல்வந்தரா வருவாங்க. ஃபார் நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு யாருன்னா மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனியோட சார்ட்ல இது 2 சேர்ந்து இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்போ. ஸோ அவர் அவர் லைஃப் உங்களுக்கே தெரியும். ரொம்ப சின்ன வீட்டில் ஆரம்பிச்சு, ரொம்ப சின்ன வாழ்க்கையில் ஆரம்பிச்சு, ஹி மேட் பிக் மணி, பிக் ஐகான். ஸோ இந்த 2ஆம் வீடும் 11ஆம் வீடும் ஒருத்தர் ஜாதகத்துல சேர்ந்துருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க லைஃப்ல பெரிய பணம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த 3 காம்போ இருக்கவங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி, ஆகாட்டியும் சரி, அவங்க லைஃப் சூப்பரா தான் இருக்கும். அவங்களோட ஏர்னிங் சூப்பரா தான் இருக்கும். இப்போ திருமணம் ஆன பிறகு, அதாவது 2 ஜாதகம் சேர்த்த பிறகு ஒருத்தர் மணி எவ்வளோ பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாம். சுக்கிரனும் குருவும் தான் மணி பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். ஒண்ணு சுக்கிரன் வழியா நீங்க மணி பண்ணணும், இல்ல குரு வழியா நீங்க மணி பண்ணணும். ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்த நோட் பண்ணிக்கங்க. அந்த இடத்தில் அவங்களுடைய பார்ட்னருடைய சுக்கிரனோ, குருவோ, இல்ல சனியோ இருக்கு அப்படின்னா, இந்த 3த்துல 2 கிரகம் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு, திருமணத்துக்கு பிறகு அந்த ஆளுக்கு யோகம் அடிக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மேஷத்தில் சனி, சுக்கிரன், குரு 3த்துல 2 கிரகம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அவருக்கு யோகம் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அவங்க 2 கிரகத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு கிரகம் பாக்குதுனாலும் ஓகே தான். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 2 கிரகம் இன்வால்வ் ஆகணும். அப்படி இன்வால்வ் ஆயிடுச்சு, இல்லை 3 கிரகமே இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெஃபினட்டா திருமணத்துக்கு பிறகு இந்த காம்போ டெஃபினட்டா பெரிய பணம் பண்ணுவாங்க. அதே போல ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்த நோட் பண்ணிக்கோங்க. அந்த குரு இருக்கிற இடத்தில் அவங்களுடைய பார்ட்னருடைய சனி, சுக்கிரன், குரு 3த்துல 2 கிரகம் அட்லீஸ்ட் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இவங்களும் பெரிய பணம் பண்ணுவாங்க திருமணத்துக்கு பிறகு.
ஒருவேளை பார்த்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் குரு தனுஷ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து மிதுனத்துல இருந்து பார்த்தாலும் ஓகே. அதே வீட்ல உட்கார்ந்தாலும் ஓகே. இந்த காம்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா 3 கிரகமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தரோட சுக்கிரன் குருவோட அவங்க பார்ட்னருடைய சுக்கிரன், குரு, சனி போன்ற 3 கிரகங்களும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் த பெஸ்ட் காம்போ. இல்ல 2 கிரகம் சேர்ந்து இருக்கு, 2 கிரகம் அதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, அதுவும் பெஸ்ட் காம்போ. ஒரு கிரகம்னா அது ஓரளவு பெஸ்ட் காம்போ. இந்த 3 காம்போவுமே நல்ல காம்போ ஆக்சுவலா. ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்க வீட்ல மற்றவருடைய ஜாதகத்தில் இருக்க குரு, சனி, சுக்கிரன் இந்த 3ல 2 கிரகம் ஸ்ட்ராங்கா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க நிச்சயமா திருமணத்துக்கு பிறகு பெரும் பணம் பண்ணுவாங்க. அதே போல குரு இருக்க வீட்லயும் சனி, சுக்கிரன், குரு போன்ற 3 கிரகங்கள்ல ஏதோ 2 கிரகம் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களும் நிச்சயமா லைஃப்ல பெரிய பணம் பண்ணுவாங்க. அதே போல ஒருத்தர் ஜாதகத்துல 8ஆம் வீடு தான் வந்து வரதட்சணையை குறிக்கும். இந்த 8ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் ஒண்ணா இருந்தாங்க வச்சுக்கோங்க. அந்த நபருக்கு தன் யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களால பெரிய யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா 8ஆம் வீடு வரதட்சணை குறிக்கிறது. 11ஆம் வீடு லாபஸ்தானம். அதாவது நீங்க எவ்வளவு இன்கம் பண்றீங்க எல்லாமே வந்து 11ஆம் வீடு குறிக்கும். அவருக்கு வந்து அவங்க மனைவி பெரிய லாபமா அமைவாங்க. அவங்க மனைவி மூலம் வர பணங்கள் வந்து பெரிய லாபமா அமையும். அவர் வாழ்க்கையை அது மாத்தி போடக்கூடிய விஷயமா இருக்கும். நன்றி.